ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏங்க ஜிம்மின் தயாங் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஓட்டிங்ஸ் வச்சு எப்போதும் ஜங்குக்கே கேட்குறீங்க. சரி, ஓகே, இந்த டைம் நம்ம ஜங்குக்கு போடலாம். அண்ட் தயாங்கோட பர்த்டேக்கு ஒரு மாமா எஃப்எஃப் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்டு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், புரியுதா? டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ இதில் வர்ற பாஷைகள் எதுவுமே ரியல் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபிக்ஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இவங்கள இந்த மாதிரி பேசியிருக்கீங்க, அந்த மாதிரி பேசியிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு இது ஒரு கேரளா, தமிழ் அதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. ஸோ புரியாதவங்க மண்டையில் ஏற்றிக்கிட்டு வீடியோக்குள்ளே போங்க. இல்லை புரியலைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ விட்டு வெளியில் போயிருங்க, ஓகேவா? ஸோ இது யாரையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல, அண்டு ஜஸ்ட்டு ஃபார் ஃபிக்ஷனல் பர்பஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு அப்படி வீடியோ பாருங்கள். எல்லாத்துக்கும் நான் இது சொல்லலை, ஒரு சில பேருக்கு மட்டும் நான் இது சொல்லிக்கிறேன்டா, ஓகேடா? பர்த்டே அப்போது கண்டிப்பாக நான் மாமா எஃப்எஃப் போடுறேன்டா. அது தனியாக ஒரு கான்செப்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி கண்டிப்பாக தயாங்க்கு மாமா எஃப்எஃப் கண்டிப்பாக வரும். நம்ம ஜிம்மினுக்கு போட்டாச்சு, ஜேக்குக்கு போட்டாச்சுல. சரி, ஓகேடா, வரன்னு பேசிட்டோம். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் அப்படியே போய் கதைக்குள்ளேயே பிக்கப் ஆகிக்கலாம். அப்போ ஜங்குக் அப்படியே பைக்கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். பக்கத்தில் அப்படியே ஆண்டனி நின்றுட்டுருக்கான். மாமே, ஆள் எப்போ வரும் மாமே? சொல்ல சொல்லு மாமே, எல்லோ நேரம் மாமே நிற்கிறது. டேய் ஆண்டனி, அவன் அப்பங்கார வருவான், அவனை முடிச்சு விடணும், இல்லைனா அவன் கத்துவா. நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு மாமே. நீ சொல்லு மாமே, அவனை போட்டுடலாம். டேய், அந்த ஆளை போட்டு நீ என்ன பண்ண போகிற இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பார்த்தா நீங்கள் அப்படியே அழகாக தாவணியெல்லாம் போட்டுட்டு, பொட்டெல்லாம் அழகாக வச்சுட்டு, கை நிறைய வளையல் போட்டுட்டு, பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே உங்கள் அப்பா பின்னாடி நடந்துட்டுருக்கீங்க. ஏதோ பண்ணார் நிற்கிறார். ஆனால் இவன் இங்கே ரவுடி மாதிரி நிற்கிறான். அப்போது உங்களோட அப்பாவும் உங்கள் அம்மா கிட்ட, ஏடி விளையாண்டால பத்திரமா பார்த்துக்கோ, நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஸ் ஏறி போயிட்டுருக்காரு. வேறு ஊருக்கு போகிறாரு. அப்போ ஜங்குக்கும் அதே பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறான். அபிஷ்டு, இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா அப்படின்னு திட்டிகிட்டே போகிறாரு. அப்போ ஆண்டனியும், மாமே பாரு மாமே, என்ன விளையாண்டால பத்திரமா பார்த்திக்க சொன்னால் பார்த்திக்கோமா மாமே அப்படின்னு அவனும் கேட்டுட்ருக்கான். இந்த சைடு உங்களோட அம்மா, எந்தன்னு இது, வா வா தோப்பனார் போய் நான் வீட்டுக்கு போகலாம். எஸ், உங்களோட அப்பா தமிழ் அண்ட் உங்களோட அம்மா கேரளா. ஸோ அப்படியே ரெண்டுமே கலந்து வரும். தமிழில் அந்த ஐயராத்து ஸ்லாங்கும் அண்ட் கேரளம் எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஓமனத்து பெண்குட்டி அண்ட் தமிழ் பெண்குட்டி, ரெண்டு பெண்குட்டியும் கலந்து கலவை நீங்கள். அப்போ ஜங்குக்கும், நான் மாமி ஆற்றுல மீனெல்லாம் சௌக்கியமா? அபிஷ்டோ என்ன பேசுகிறான், மீன் அது இதுன்னு கவுச்சி வாசம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மாவும் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி எஸ், ஜங்குக்கோட அம்மாவை உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. ஸோ அப்படி இப்படின்னு உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கு லவ்வாக இருக்கும். ஸோ அதனால் ஜங்குக்கோட அம்மாவை உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டதுலேருந்து ஜங்குக்கு செம்ம வெறியாக இருக்கும் உங்கள் அப்பா மேலே. அண்டு நீங்களும் ஜங்குக்கும் அப்படி சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் ஐயரா தழகி இங்கே போகிறேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டான் இவன் அவனோட சேட்டைய. என்ன எப்போ பாரு இங்கே நிற்க வேண்டியது ஐயரா தழகின்னு. அப்போது உங்கள் அம்மாவும், அபிஷ்டோ போடி உள்ளே போ 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 போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உள்ளே அனுப்பி விடுற மாதிரி போகிறாங்க. அம்மா, நீ போ, நீ இவிட போ, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை அப்படியே உள்ளே அனுப்பி விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாவும், கவிச்சி அந்த சைடு போடுவாங்கடி, போயிடாத, கொஞ்சம் ஓரமாக நில்லு, முக்கியமாக உங்கள் அப்பா இல்லை ஆற்றுக்குள்ளே வரும்போது தலைமுழுக்கிட்டு வாடி. வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பேசிட்டு
ஸோ ஜங்குக்கை திருட்டுத்தனமாக பார்க்க தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ கோயிலுக்கு போகிற மாதிரி அழகாக அப்படி எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அப்போ அவனும் அடியே ஐயரா தழகி அடி போகிற இங்கே போகிற மாமனை பார்க்க தானே அப்படியே ஒளிஞ்சு வர்ற. ஐயோ இவட எதுக்கு வந்தோ? நான் அதை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இவடையே வந்தீங்க? ஏ நடிக்காதடி நடிக்காத, வாடி சந்துக்களை போய் சிந்து பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை அப்படியே இழுத்துடுறான். என்னடி இவடையா வந்தீங்க அவடையா வந்தீங்கன்னு மாமான்னு சொல்கிறீ? மாமான்னு சொல்லு. மாமா இங்கே ஏன் வந்தீங்க? இப்போ மட்டும் எப்படி தமிழ் வருது? உங்கள் அம்மாக்காரி கேரளானா அப்படி கேரளத்து பெண்குட்டியாட்ட பேசுவியா? எனக்கு தமிழ் தாண்டி புரியும். ஆண்டனி மாமே சொல்லு மாமே, நான் மாமே பண்ணும். நான் இங்கே பிஸ்கட் போட்டு காவலுக்கு நிறுத்துவாங்களே அதே மாதிரி நிற்கிற மாமே, நீ சொல்லு மாமே, உனக்கு என்ன பண்ணும்? சிறப்பாக செஞ்சு விட்டுடலாம். டேய் அங்கே அவங்க பேர் என்னடி? ஐயோ அவங்கெல்லாம் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க. மாமே அவங்கெல்லாம் போனால் இவங்க அப்பாங்கிட்ட சொல்லிடுவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோ மாமே. இது ஓப்பனார் வெளியூர் போயிட்டாரு. உன் தோப்பனார் வெளியூர் போகிறான் என்ன, தோப்புக்கு போனா என்னடி? அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் அப்பா வரும், உங்கள் அப்பாவை கலாச்சி தரலான்றீங்க, என்ன சொல்கிற? ஐயோ அவர் தோப்பனாரு. இருக்கட்டும்டி. அப்புறம் என்ன ஒரே கவச்சி வாடை அடிக்குது. அது லைட்டாக சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டு வந்தேன்டி. அபிஷ்டோ என்ன பேசுகிறீங்க? என்ன கல்யாணம் பண்ணங்க அப்புறம் நீ தான் வந்து எனக்கு இதெல்லாம் சமைச்சு தரணும். இப்போவே கவிச்சு அது இதுங்கிற. ஐயா நண்டு ஆம்லெட்டு ராலு முட்டை இதெல்லாம் தெரியாதாடி? ஐயோ அபிஷ்டு நான் வீட்டுக்கு போகிறேன், அம்மா தேடுவாள். அவள் தேடுவா இருக்குவா எல்லாம் இருக்கட்டும்டி, ஒரே ஒரு கிசுடி. லவ் பண்ணி அவனால தான் அப்படி திருட்டு தரமா அப்படியே வந்துட்டு இருக்குது. ஒரே ஒரு கிசுடி கொடுத்து விட்டு போ. இல்லை எங்கள் அப்பா என்னை வையுவாள். அவன் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டி, அவன் அந்த சைடு வச்சுக்கட்டும். நீ தயவு செஞ்சு ஆடி அந்த ஒரே முத்தா மட்டும் கொடுத்துட்டு போடி. மாமா என்ன செய்யுந்தது? தமிழில் பேசுடி, ஒரே கேரளத்தில் பேசிகிட்டு இருக்காது. ஜங்குக்கா என்ன மாமா? நானே கோயிலுக்கு போகிறேன்னு போய் பறஞ்சு இங்கே வந்தது, ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரும்போது அப்படியே ஜங்குக்கு கையில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. நானும் அந்த இதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நாடி கையில் வச்சிருக்க? நான் வச்சிருக்க போதை மாத்திரையா? ஐயோ பெருமாளே என்ன பேசுகிறீங்க? அவரெல்லாம் இருக்கட்டும்டி, நீ சொல்லு. அது இல்லை, வீட்டில் சீடை செஞ்சா எங்கேயாச்சும் போட்டு எடுத்துகிட்டு போனா அம்மா எங்கே எடுத்துகிட்டு போவான்னு கேட்பாள். அதான் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாடி 2 எடுத்துகிட்டு வந்துருக்க, நான் பார்த்துருக்கேன்டி. இதோ பல்ல போட்டு கடிக்கும் போது அப்படியே பல்லெல்லாம் உடையுமே. இப்போ பல்லெல்லாம் உடஞ்சி உங்கள் அப்பாங்கார என்னை திட்டாமல் நான் அப்படியே எரிக்கணும். அதான் நடி உனக்கு? அதான் நடி வேணும். ஐயோ வாயில் போடுங்க. இப்போ எடுத்து வாயில் தான் போட போகிறேன். அது அல்லா. பதிக்கடி அல்லா அழிக்கிற. ஐயோ மாமா வாயில் போடுங்க மீன் அப்படி பேசாதீங்கன்னு அர்த்தம். சரி உன் புருஷன் நீங்கள் ஒன்றும் ஆகாது சொல்றி. நீ அப்படியே உன் கையால் எடுத்து மாமா நீங்கள் வாயில் போட்டு விட்டு பார்க்கலாம். இருக்கீங்களே ஜங்குக்கா. ஜங்குக் மாமா அது ஒரு மாதிரி கிக்காரிக்குண்டி அப்படின்னு அந்த சந்துக்குள்ளேயே ரொம்ப குட்டியான சந்தாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே உங்களை அப்படி இன்னும் க்ளோஸாக உங்கள் இடுப்பை பிடிச்சி இழுக்கிறான். மல்லி போலாம் ஆச்சரிக, கை நிறையா வளையல, தாவானி, இடுப்பு தெரிகிற மாதிரி. நல்லா இருக்கேடி. இது நான் வாங்கி கொடுத்தது தானே, அதுக்கு தான் கட்டிகிட்டு வந்தேன். இப்போ தான் நீ பார்க்குறியா? நீ எனக்கு வாங்கி தந்து தானே? நான் பார்த்ததில் அப்படியே போதையாகி இருந்துட்டேன்டி, அதான் இப்போ பார்த்துட்டேன்ல. நல்லா இருக்குடி ஒரு மாதிரி நச்சுன்னு. ப்ளவுஸ் கூட நானே எங்கள் ஐயால் மாட்டி விட்டுருப்பேன். அபிஷ்டு என்ன பறையுது? நான் பரெல்லாம் அடிக்கலடி, பேசிட்டு தான் இருக்கேன். ஐயோ என்ன ஜங்குக்கா, நான் போகிறேன்னா போறியாடி? உங்கள் அப்பா இப்போ தான் போனா, நீயும் போறியா? சரி போ. எனக்கு போகவும் மனம் இல்லை. நான் இங்கே இவடையே இருந்துட்டா. இவடையே அவடெல்லாம் இல்லடி, என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருப்பியாடி? இருக்க வாழ்க்கை ஃபுல்லாக
இது ஓப்பனர் கிட்ட வந்து கேளுங்கோ. ஏ உங்கள் அப்பனை பார்த்தாலே எனக்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னே தோண மாட்டேங்குதுடி. எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணல அவன் சொட்டத்தலையிலேயே வைக்கிறேன்டி ஒரு நாள். சுத்தலை எடுத்துகிட்டு வந்து டூ மண்டேலே போடுற. ஐயோ இது ஓப்பனர் அவர், கொஞ்சமாச்சும் மரியாதை குடிச்சு பேசு. என்னடி மரியாதை குடிச்சு பேச அது பேசுனேன், அப்படிலாம் பேச முடியாதுடி. ஆனால் குடிச்சிட்டு வந்து உங்கள் அப்பா மூஞ்சி மேலே பேசுகிறேன் வந்து எடுத்துகிட்டு. அபிஷ்டு ஏய் ஜங்கூக் அப்படி கூப்பிடுறி. அபிஷ்டுலாம் இல்லை, நான் உனக்கு அபிஷ்டு வாடி. ஐயோ மாமிச வாடியே ஆகக்கூடாதுன்னு சொன்னாலே அம்மா, ஆனால் மாமிசை சாப்பிட்றவர் கூட இப்படி ஒட்டி நிற்கிறேன். ஆமாடி, நாளைக்கு உன் கையால் மாமிசமே வறுத்து தரணும். ஐயோ ஜங்குக்கா, நீ எப்படியாச்சும் என் தோப்பனார்கிட்டையும் அச்சன்கிட்டையும் அம்மைக்கிட்டையும் எப்படியாச்சும் வந்து பேசு. உன் அச்சன் அம்மை எல்லாருக்கிட்டையும் பேசணுமா? அதெல்லாம் முடியாதுடி. வேணா அவங்க அம்மா கிட்ட வேணா பேசுகிறேன். என்ன பேச? ஏய் கேரளா வராதுடி, கொஞ்சம் சொல்லிக் கொடு. அது எந்த பேசுனா நீ வந்து கேளு. இந்த அம்மாவிடம் பாரு, சொல்லு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் மாமிசம்லாம் சாப்பிடாம இருக்கேன். ஏ என்ன நைட்டு ஒரு குவாட்ரும் லெக் பீஸும் இல்லாமல் தூக்கமே வராதுடி. அப்புறம் என்ன, மாமிசம் சாப்பிட்றத விட்டுறேன்னா நான்லாம் முடியாதுடி, நான்லாம் முடியாது. ஒன்றே சாப்பிட வச்சு பார்க்குறேன்டி. பார்த்துடலாம். உன்ட்ட ஒன்று சொல்ல மறேன்ட்டேன்டி. என்னது? எந்த அது? நான் போகணும் ஜங்குக்கா, எந்த அம்மை வெடிக்கும். ஏய் உங்கள் அம்மா விழிச்சா என்ன, தூங்கியிருந்தா என்னடி? இருக்கட்டும். ஐயோ அது அல்ல. ஏய் அப்புறம் என்னடி? எந்த அம்மை என்னை கூப்பிடும், விழிக்கும். ஓ உங்கள் அம்மா கூப்பிடுவாங்களா? என்ன பச்சை நொல்லாடி உங்கள் அம்மா உன்னை வந்து கூப்பிட. ஜங்குக் எந்த சொல்லணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லு. ஏய் அன்னைக்கு பொட்டேட்டோ கட்லெட் கொண்டு வந்து தந்தலடி. ஆமாம் 2 நாளைக்கு முன்னாடி. அடி போலி ஆயிட்டு, ரொம்ப நல்லா இருந்தது ஜங்குக் மாமா. ஏய் அதான்டி, அது என்ன தெரியுமா? எந்த உருளைக்கிழங்கு தானே? அவன்டி சொன்னது. அதை நல்லா மாமிசத்தை போட்டு அரைச்சு. எந்த பகவானே? ஏய் அரைச்சு லைட்டாக ஒரே ஒரு பொட்டேட்டோ அதுலேயும் 1/4 போட்டு அரைச்சி கொண்டு வந்து உன் வாயில் ஊட்டி விட்டேனே, அதான்டி. முக்கியமாக இந்த சிக்கன் இருக்குல்ல, சிக்கனு கோழி தாண்டி. அது காலெல்லாம் பொரித்து அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. எந்த அம்மை என்னை கொல்லும். உந்த அம்மை உன்னை கொல்லுமா? நான் கொல்றேன்டி, என் கூட வா, விடிய வச்சு கொல்ற. பகவானே, இப்போ ஆற்றுக்கு போய் இந்த அம்மை இடத்துல எந்த பறை இருந்தது? என்ன பறை இருந்ததா சொல்றி? ஜங்குக்கு வந்தான், இடுப்பை பிடிச்சான், முத்தம் கேட்டான். அம்மா நான் ஓடி வந்துட்டேன், சிட்டோட்டம் பிறந்து அப்படின்னு சொல்றி. ஆனால் எனக்கு இப்போ முத்தம் வேணும், கொடுத்துட்டு போடி. எந்த பகவானே, அப்போ நான் எடுத்துக்கிட்டது மாமிசமா? எந்த அச்சனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்று கழிக்கும். கொன்று போட்டுருவானா? அதுக்கு முன்னாடி அவனை முடிச்சு விட்டுருவேண்டி. நீ உன்னை நான் மட்டும்தான் கொல்லணும், அடிக்கணும், எல்லாம் பண்ணும். அவன் உன் மேலே கை வச்சான்னு வச்சுக்கோ, அவனுக்கு கை இருக்காது, புரியுதா? எந்த ஜங்குக்கா, எந்த அச்சனையே எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு. ஏய் உங்கள் அச்சன் மாதிரி அப்படி நடந்துக்கிறான். அவனை பார்த்தாலே 2 செவட்டிலே வைக்கணும்னு தோணுதுடி. அப்போது நீங்கள் போய் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்படி கூப்பிட்டுட்டே வர்றாங்க. ஏ வயன் எவட உண்டு? எவட உண்டு நீனு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கற்றுட்டே வராங்க. அம்மா இவட உண்டு, இவடம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி கற்றுட்டே இருக்கீங்க. ஜங்குக்கா அம்மா வந்தோ, நான் போய் டாட்டா, நான் பெண்ணே ஒன்று இடத்துல சம்சாரிக்கும். டேய் சம்சா எங்கே விற்கிறாங்களா, நல்லா விசாரிக்கலாம் முடியாதுடி. வாடி கொஞ்ச நாள் இருந்துட்டு போ, உங்கள் அம்மா ஒன்றே சுத்த வரலாம். அது ஆண்டனி இருக்கான்ல, அப்போ அந்த சைடில் இருந்து ஆண்டனி. மாமே என்ன மாமி உன் ஆளை தேடி கோயிலுக்கே வந்துடுச்சு. டேய் ஆண்டனி போய் என் மாமியாரை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, அப்புறமா பேசுகிறேன்ன. மாமே நான் மாமே
மாமியை கரெக்ட் பண்ணிடவா? ஐயோ ஆண்டனி எந்த பறையுந்தது? அது எந்த அம்மை. ஏய் உன் அம்மை தாண்டி, சும்மா விளாடுவான், உனக்கு தெரியாதா? ஜங்கு நீ குடிக்கிறது நிப்பாட்டு. எதுக்கு எப்போ பார்த்தாலும் நைட்டு குடிக்கிறது? நான் நேற்று நைட்டு கூட பார்த்தேன், ரூமில் இருந்து அப்படியே லைட் போட்டு பார்க்குறேன், அப்படியே குடிச்சிட்டு பாடிட்டு தெரிகிற. என்னடி பாடின? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓ குடிச்சிட்டு பாடினா? வேற என்னடி பண்ண? குடிச்சிட்டு பாட்டு பாடுற. நான் பாடினேன். ஐயங்கார வீட்டு அழகுன்னு. ஓ அப்போ கட்டானடி பாடினீங்க. எப்படி கரெக்டாக அவங்க வீட்டு முன்னாடி நின்று பாடினேனா? ஆமாம். எப்படி? இதோ எப்படியா பாடினேன்? ஐயங்காரு வீட்டு அழகே. ஐயோ ஜங்கு கத்தாத. ஏய் உனக்கு மாமா மாதிரி தானே வேணும். எப்போ பாரு என்னடி ஜங்குக்னு. இப்போ நீ மாமான்னு ஒரு 5 டைம் சொல்லு, அப்புறமா விடுறேன். ஜங்குக் மாமா விடு, நான் போகணும். ஒரு மாதிரி கிக்கா கேராலாம் இல்லடி, ஒரு மாதிரி கூப்பிடுவல, கேர் ஆகுற மாதிரி அப்படி கூப்பிடு, விட்டுறேன். ஜங்குக் மாமா நான் போகணும். இது லைட்டாடிக்கு. அப்புறம் ஜங்குக் மாமா நான் போகணும். இது ஏதோ இன்னும் 2 டைம் சும்மா நச்சுன்னு நறுக்குன்னு அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஜங்குக் மாமா நான் போகணும். இது ஓகேடி. அப்புறம் லாஸ்ட்டாக 1 டைம் மட்டும் இன்னும் ஜிவ்வுனடி சொல்ல. ஜங்குக் மாமா நான் போகணும், எந்த அம்மா வெளிக்குந்தது. அவ்வளோதாண்டி. அப்படி ஒரே முத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு போடி, அனுப்பிவிட்டுறேன்டி. வாரேன். வந்ததுலேருந்து உன் இடுப்பில் வச்ச கையை நான் இன்னும் எடுக்கவே இல்லைடி. ஐயோ இந்த கிராமத்தில் யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும். நம்மளே ஒரு மாதிரி ரகசியமாக பேசிகிட்டு இருக்கோம். நான் போய் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கன்னத்துலேயே லைட்டாக ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு அப்படியே போகிறீங்க. இதுதான் உங்கள் 2 பேருக்குள்ளே ஃபர்ஸ்ட் கேஸ். இவ்வளோ நாள் நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. டேய் ஆண்டனி முத்தத்தை கொடுத்துடாடா. மாமே என்ன லவாங்கியாகி இப்போ தான் முதல் முத்தமா? இந்த கோமலவல்லி அண்ணன் தொட்டா குளிக்கவே மாட்டேன்னு. டே ஆண்டனி இனி ஒரு வாரத்துக்கு குளியலுக்கு லீவு தான்டா. இட்டுறலாம் என்ன? அப்போ நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு உங்கள் தாவணியை தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, எங்கே போனேன்? எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஐயோ அம்மா நான் அவட இருந்தம்மா. எவட? தோ அந்த சைடு, அந்த மரத்துக்கு கீழே. நான் உன்னை சொன்னேன், நீ தான் கண்டுக்கொள்ளலை. உன் தோப்பனார் நாளைக்கு வந்துடுவா, அது வரைக்கும் ஒழுங்காயிரடி. பிள்ளையாண்டால பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உன் தோப்பனார் என் பொறுப்பில் விட்டுட்டு போயிருக்காள். அங்கேயும் இங்கேயும் ஓடாத. அம்மா நான் எந்த செய்தது? இங்கே தான் நான் இருந்தேன், நீ தான் சரியாக பார்க்கல. இவடவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் அப்படியே நீங்கள் கொடுத்த அந்த முத்தத்தில் அப்படியே மயங்கி போயிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கோயிலில் தானே இருக்கீங்க. ஸோ அது வாசல்லே அப்படி நின்றுட்டுருக்கான். இவன் இன்னும் போகலையா? எனக்கு தெரியும், ஒரு முத்தம் கொடுத்த இனி இன்னொன்று வேணும்னு அகெயின் வருவான். எனக்கு தெரியும், இது சரியான சேட்டை பிடிச்சது. அப்போ ஜங்குக்கும் அப்படியே முன்னாடியே உட்காந்துட்ருக்கான். அப்போது நீங்களும் உங்கள் அம்மாவும் அப்படியே கோவில் விட்டு ஜங்குக்கு கிராஸ் பண்ணி அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் அடியே ஐயரா தழகி. அப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. பிகாஸ் ஜங்குக்கு உங்கள் அம்மா முன்னாடியே கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இவட எதுக்கு இது பிராந்த மாதிரி வந்து நிற்குது? பைத்தியம் தான் இது, கன்ஃபார்ம் பைத்தியம். கத்துது பாரு. அப்போது உங்கள் அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. மச்சான் ஆண்டனி, அடியே ஐயரா தலையின்னு ஒரு படம் மச்சான், நீ பார்த்தியா? அதில் சும்மா மாமிசத்தை வச்சு வறுத்து வாயில் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க பாரு. அப்போது உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. என்ன செய்யந்தது இது? சேட்டை பிடிச்சதானு அப்படி நீங்களும் அப்படியே லைட்டாக மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் அடியே நல்ல வேலை உந்த அச்சன் இங்கே இல்லை, உந்த அச்சனை மட்டும் இடத்துல இருந்ததோ நம்ம இருவரையும் கொன்று கழிச்சோம். ஆமாம்மா. அப்போது அவன் அகெயின் அந்த மாமிசம் என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? அவன் மூஞ்சிலே தெரிஞ்சிச்சு ஆண்டனி. அப்படியா மாமே? நான் என்ன பார்க்கலையே. அப்போ உங்கள் அம்மாவும் ஐயோ பெருமாளே நீ வா,
நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாஸ்ட்டாக அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் செம்ம சிரிப்பாகுது, ஜங்குக்கு இந்த மாதிரி சேட்டு பிடிச்ச பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே அகெயின் வந்து நைட் ஆகிடுது. ஸோ தலைவன் எப்பயும் போல் தண்ணியை போட்டு வந்து அப்படியே உங்கள் வீட்டு முன்னாடி, ஐ மீன் உங்களை பற்றி தான் பாடுன்னு தெரியாமல் அப்படியே அந்த தெரு ஃபுல்லாக வீடாக இருக்குல்ல, அவன் பாட்டில் குடிச்சிட்டு அவனும் ஆண்டனியும் அப்படியே அலப்பறை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ ஊருக்கு போனவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. அப்போ ஜங்கு கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே போதையில் படுத்து கிடைக்கும். அப்போ உங்கள் அப்பாவும் விடியம் காத்தாலே அப்படியே வந்துட்டு வீட்டு டோரை தட்டுறதுக்காண்டி அப்படியே நிற்கிறாரு. பார்த்தா 2 பேரும் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு, மச்சான் இலவை கொண்டு வா கட்டில் கட்டி வை ஆமே அடுத்து நான் பாடுறேன் இன்றே முதல் இரவு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபனியாக பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். எந்த பெருமாளே, காலங்காத்தாலே இவனுங்க மூஞ்சில் தான் முழிக்கணுமா? அடியே பங்கஜம் வெளியில் வாடி. அப்போது உங்களோட அம்மாவும் அப்படியே கதவு திறக்கிறாங்க. பார்த்தா 2 பேரும் அப்படி அப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்காங்க. எந்த பெருமாளே, சேட்டா எனக்கு எதுவும் அறியலாம். இவனுக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த குச்சியாடு, அந்த குச்சியை எடுத்து நகட்டு. அப்போது உங்களோட அம்மாவும், சேட்டா எந்த செய்யுந்தது இப்போது? என் மண்டையில் போட்டுருடி, என் மண்டையில் போட்டுரு. பிள்ளையாண்டால் உள்ள என்னடி பண்ணுறா? பிள்ளையாண்டால் தூங்குறாங்க, நல்லா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஜெபம் பண்ண சொன்னனே பண்ணாளா? பண்ணா. சேட்டா இவங்களை எப்படி? ஏய் அந்த குச்சை வச்சா அவனுங்களை நகட்டி விட்டுறி அப்படின்னு சொல்லவும், அப்போ கரெக்டாக அந்த சவுண்டெல்லாம் கேட்டு உங்களுக்கும் அப்படியே முழிப்பு வருது. காலையிலேயே யார் இந்த அச்சம் வந்துவிடும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கும் ஆண்டனியும் செம்மையாக அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு படுத்து கிடக்காங்க. எந்த பெருமாளே அப்படின்னு ஒரு கற்று தான் கத்துறீங்க. அப்போ உங்களோட அச்சன் பார்த்துட்டு, பிள்ளையாண்டால் தூங்குறேன்னு சொன்னா, பிள்ளையாண்டால் நடு வீட்டில் என்னடி பண்ணுறா? ஏங்க பிள்ளையாண்டால் தூங்கிட்டு தான் இருந்தா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. பிகாஸ் அவங்க அப்பா வந்து வைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பிள்ளையாண்டால் கோயிலுக்கு போனாலாடி? கோயிலுக்கு நேற்றே போனால்கோ. அப்போது உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா அப்படியே இந்த கம்பை வச்சு லைட்டாக 2 பேரையும் தள்ளி அப்படியே வீட்டுக்கு வாசலில், ஐ மீன் அந்த ரோட்டில் கொண்டு போய் போட்டுடுறாரு. சி சொந்தக்காரங்கன்னு தான் பேர், எப்படி எப்படி குடிச்சிட்டு வந்து கிடைக்காம பாரு அப்படின்னு உங்கள் அப்பாவும் அப்படியே அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள், நான் நேற்று தான் சொன்னது, நேற்று தான் பறஞ்சது குடிக்காத, குடிச்சிட்டு இடத்துல வராதான்னு. ஆனால் இதை பாரு, குடிச்சிட்டு கரெக்டாக எங்கள் வீட்டிலே, அதுவும் என் தோப்பனார் வர டயத்தில் கரெக்டாக. அவ்வளோதான். போ, இனி வந்து கேட்டாலும் என் தோப்பனார் அவனுக்கு கொடுக்க மாட்டார். நான் கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். சரி, தோப்பனாருக்கு உங்கள் அம்மா வேண்டியப்பட்டவங்க கல்யாணம் கழிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா, பங்கஜம் ஜலத்தை எடுத்துகிட்டு வா. என்னங்க ஜலம் கொண்டு வா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் உங்கள் அம்மா அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு பக்கெட் தண்ணியை பிடிச்சிட்டு வராங்க. ஜலத்தை அவங்க மேலே ஊற்று. ஏங்க ஜலத்தை தூக்கி ஊற்றுடி அப்படின்னு சொன்னதும் உங்கள் அம்மாவும் அப்படி பளிச்சுன்னு 2 பேர் மூஞ்சி மேலேயும் அப்படியே தண்ணியை தூக்கி ஊற்றுறாங்க. அப்போ 2 பேத்துக்கும் லைட்டா, ஐயோ ஆண்டனி மழை வருது போலடா, மாமே மழை என்ன மொத்தமாக கொட்டுதே, என்ன மாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே 2 பேரும் லைட்டாக போதை தெளிஞ்சு அப்படியே எழுந்துக்கிறாங்க. பார்த்தா உச்சி வெயில மண்டை மேலே அடிக்குது. அப்போது எழுந்து பார்த்தா உங்கள் அம்மான் அப்பா அப்படியே ஜோடியாக நின்றுட்டுருக்காங்க. மாமி வணக்கம், தோப்பனாரே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான் போதையிலையே. ஆண்டனி, நான் மாமி நமஸ்காரம். ஜங்குக்கா நமஸ்காரம் சொல்லணுண்டா. நான் அங்குலே நமஸ்காரம். பெருமாளே
இவனுங்க இருக்க வர இந்த பூலோகத்தில் அவ்வளோதான், முடிஞ்சது. நீ புள்ளையாண்டாலை கூட்டிகிட்டு உள்ளே போடி. புள்ளையாண்டால் புள்ளையாண்டால், யாருப்பா அந்த புள்ளையாண்டால் அப்படின்னு அவனும் போதலே நிற்கிறான். ஸோ அப்புறம் பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் அப்படி தண்ணி இருக்கும், அதை எடுத்து அப்படியே மூஞ்சையெல்லாம் கழுவுறான். அப்போ தான் பார்க்குறான், பார்த்தா நீங்கள் அப்படியே ஜன்னல் சைட்லேருந்து ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. நம்மாலே ஐயோயோ அவ கிஸ் அடிச்சாலே, இந்த மாமி ஊற்றி அழிச்சிருச்சே. அபிஷ்டு முத்தம் பற்றி பேசுகிறாள். பங்கஜம் நீ உள்ளே போடி. அப்போது ஆண்டனி எழுந்துட்டு அப்படி நின்றுட்டு, நான் மாமே சொல்லு மாமே, இவன் மூஞ்சில் பூரா விட்டுறலாம். அபிஷ்டு எந்த பெருமாளே, என்ன என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. ஸோ செம்ம சிரிப்பாகுது உங்களுக்கு. எப்படி சிரிப்பும் வருது, ஆனால் கோபமும் வருது. என்ன பண்ணிகிட்ருக்கு இது பாட்டுக்கு? ஏதாச்சும் பண்ணுறது. அப்புறம் என் தோப்பனார் எப்படி கல்யாணம் கழிக்கும், உனக்கு என்ன அப்படி நீங்களும் ஒரு சைடு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா, இவாளெல்லாம் இருக்கனால தான் பூலோகத்தில் தப்பு நடக்குது. மச்சான் ஆண்டனி, பூலோகம் நம்ம ஜெயம் ரவி நடித்தது இது பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் என்ன நான் ஆத்திகாரே, ஐயோ எப்படா சொல்லுவாங்க, தோப்பனாரே, தோப்பனார் ஏதோ ஒரு நாளோட தேங்காய் நாரோ ஏதோ. என்ன நைட்டு பஸ்ஸில் போகும்போது டிவி போட்டு விட்டானுங்களா? ஐயா மாமே ஜங்குக்கா, பூலோகம் ஜெயம் ரவி நடித்தது தான். ஆனால் அது நம்ம பாஷையில், இவனுங்களுக்கு பூலோகம்னா உலகம்னு அர்த்தம். நம்மளாம் இருக்கனால தான் உலகத்தில் தப்பெல்லாம் நடக்குதான். ஓ, இவாளெல்லாம் இருக்கனால தான் பூலோகத்தில் தப்பு நடக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஒரு அங்கிள் போயிட்டுருக்காரு. யோ டோமரே, யோ அதாயா டோமரே, தோ இவாள் இருக்கால, இவாள் நேற்று மாமி இடுப்பை பிடிச்சி கிள்னாள். அபிஷ்டோ அப்போ அவரும் கரிகாலம் இவனுங்களெல்லாம் திருத்த முடியாது, இவாளெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைட் போயிட்டுருக்காரு. ஸோ இப்படியே ஜங்குக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அப்படியே பேச்சுவார்த்தை முடியுது. ஸோ அப்போ உங்கள் அப்பாவும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே போயிடுறான். அப்போ நீங்களும் ஒரு குட்டியாக ஒரு ஃபோன் வச்சுருந்துருப்பீங்க. ஜங்குக்கு தான் வாங்கி தந்திருப்பான் உங்கள் வீட்டு யாருக்கும் தெரியாமல். பிகாஸ் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஃபோன் கூட யூஸ் பண்ண விட மாட்டார். ஸோ அப்போ அதுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அடியே ஐயரா தழகி கடி இருக்க, என்ன நைட்டி குடிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் விழுந்துட்டேன்னு கோவமாக இருக்கியா? சரி, உன் கோவத்தெல்லாம் தணிக்கிறேன், வா வெளியில் கோயிலுக்கு போகிறேன்னு உங்கள் அப்பா மூஞ்சி மேலே போய் சொல்லிட்டு வருவேல்ல, அது மாதிரி வா. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. எப்படி அனுப்பியிருக்கு பாரு, போய் சொல்லிட்டு வருது. எவ்வளோ பாவம், இதுக்காக பண்ணுற. இது குடிக்காமல் இருக்காது, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ஏதாச்சும் வந்து பண்ண வேண்டியது. ஐயோ எங்கள் அப்பா இருக்காரே, ஆற்றுல எங்கள் அப்பா வந்ததும் போச்சு, அவ்வளோதான். கரெக்டாக இவனை குடிச்சிட்டு வந்து விழுந்துட்டான். இனி எப்படி என் அச்சன் எப்படி சம்மதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி நினச்சிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு, அச்சா நான் கோவிலுக்கு போய் எவட போய் அவள் எல்லாம் வெளியே தான் இருக்காள், நீ எவட போய்? அச்சா கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கையிலெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஜடையெல்லாம் பின்னிட்டு, உங்களுக்கு செம்ம லாங் ஹேராக இருக்கும், அதில் அழகாக பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க வெளியில். அப்போ உங்கள் அச்சாவும் அப்படியே வெளில நின்று பார்த்துட்ருக்காரு நீங்கள் போகிறதையே. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது ஜங்குக்கு வந்து அந்த சைட் தான் இருக்கான் பைக்கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போவுமே மீட் பண்ணுவீங்கள்ல அந்த சந்தில் தான். அப்போ ஜங்குக்கும் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு கண்ணாலே சிக்னல் காட்டுறீங்க, எந்த அச்சன் உண்டு, நீ அவட போ. நாடி கண்ணாலே மிரட்டுற, ஆரண்டீரு வராத, எந்த அச்சன் உண்டு, நீ அவட போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவ்வளோவா சொல்கிறீங்க. அவனுக்கு புரிய மாட்டேங்குது. லாஸ்ட்டில் அவனும் பார்த்துடுறான். ஓ இந்த அச்சன் உண்டா, சரி போகிறேன், இந்த அச்சனிக்கு நான் அச்சப்பட மாட்டேன், புரியுதா அப்படின்ட்டு அவனும் அந்த சைடு அப்படியே போயிடுறான். உங்கள் அப்பா பார்க்குறாரு, நீங்கள் கரெக்டாக கோயிலுக்குள்ளே தான் போகிறீங்க. அப்போது ஆண்டனி தான் உங்கள் 2 பேத்துக்கும் அப்படியே ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நிற்பான்.
ஸோ அவனும் அப்படியே பார்க்குறான். உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. மாமே அவ அச்சன் போயிட்டான், நீ போ மாமே, வாழை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சந்துக்குள்ளே சிந்து பாடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக்கும் அடியே ஐயரா தழகி ஸோ அப்படி கூப்பிட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்களும் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஐயா விங்க் பண்ணுறான். டாடி சாமிக்கிட்ட என்ன கேட்டுட்ருக்க. அப்போது நீங்களும் அப்படியே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் பாட்டில் சாமி கும்பிட்ற மாதிரி அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே அவனுக்கு கேட்குற மாதிரி பேசிட்டு வரீங்க. சாமிக்கிட்ட உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டுது. ஓ நல்ல புத்தி, வேற ரெடி வேணே, 2 குழந்தை 3 குழந்தை கொடு சாமியே அப்படி கேட்டியா? ஆமாம் கேட்பாங்க. நீ ஃபஸ்ட்டு குடிக்கிறத விடு ஜங்குக்கா. ஆமான்னு கூப்பிடுறி, ஏன்டி ஜங்குக்கான்னு. அதுவும் நல்லா தான் இருக்கு, ஆனால் மாமான்னு சொல்கிறி, அது நல்லா இருக்கும். மாமா நீ குடிக்கிறத விடு. எதுக்கு குடிச்சிட்டே இருக்க? எனக்கு உங்ககிட்ட அந்த ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. சரி அப்புறம் நீ 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 உண்மையை சொல்லு. நேற்று எனக்கு ஊட்டி விட்டது இல்லை அன்னைக்கு அது பொட்டேட்டோ தானே, உருளைக்கிழங்கு தானே, மாமிசம் அல்ல. மாமிசம்லாம் இல்லடி, பொட்டேட்டோ தான். சும்மா கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகுமா ஏதாச்சும் இப்படி அடைக்க முடைக்கா சொல்லும்போது? தாண்டி பார்க்குறதுக்கே அழகாக இருப்பேன், இதோ அழகான இந்த மூக்குத்தி வேற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே 2 பேரும் அந்த சந்துக்குள்ளேயும் போயிடுறீங்க. அப்போ அவனும் அப்படியே உங்களுக்கு நெருக்கமாக அதை நின்றுட்டு சொல்கிறீ, ஏன் உங்கள் அப்பங்காரங்கால என்ன சொன்னான்? அவளெல்லாம் இருக்கனால தான் பூலோகத்தில் தப்பு நடக்குது சொன்னானே உங்கள் அப்பன். ஏன் வேற அவனும் எதுவுமே பண்ணல, நாங்கள் இருக்கனால மட்டும்தான் எல்லா தப்பும் நடக்குது. உங்கள் அப்பனை சொல்லுண்டி. நல்ல வேலை உங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணல, இல்லைன்னா நேரம் நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிருப்போம் இல்லடி. ஐயோ மாமா எந்த சம்சாரிக்கிறது? இர்றி அப்புறம் வேற என்னடி? காலைல சாப்பிட்டியா? நான் கழிச்சோ. நீ நாள் கழிச்சா? ஐயோ நான் சாப்பிட்டோம், நீ சாப்பிட்டியா? லேடி அடித்த போதே இப்போதான் இறங்குது, இனிமே தான் போயிட்டு ஹாஃப் பாயில் எல்லாம் சாப்பிட்ணும். பெருமாளே நீ எதுக்கு குடிக்கிற மாமா? குடிக்காத. அமைதியாடுறி. அப்புறம் வேறு ஏதாச்சும் வச்சிருப்பியே நோய் நேனே அப்படியே டாக் மாதிரி பேசுகிறதுக்கு? என்னது டாக் மாதிரியா? லேடி அதை விடாமல் குறைக்கும்ல, அது மாதிரி நீயும் விடாமல் பேசுவ, அதான் நீ சொல்கிற. கேளு. இந்த அச்சன் இடத்துல வந்து என்ன கேளு. என்ன கேட்க? உங்கள் அச்சன் இடத்துல உன் பொண்ணு எப்படி வந்தானா? ஐயோ பெஸ்ட்டு. அப்புறம் என்னடி கேட்க? தெளிவாக சொல்கிறீ. எனக்கு கல்யாணம் கழிக்க கேளோ. கல்யாணம் கழிக்கெல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா பிரசங்கம் கழிக்க வேணால் கேட்குறேன். உங்கள் ஆற்றுல வந்து என்னடி ஆற்றுல மீன்லாம் இருக்குமா? வச்சுருங்க மீன் குழம்பு, வந்து கழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விளையாட்டாவே பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்கும் வயசாகுது. நாடி வயசாகுது? 21 வயசு, அழகா சிட்டு மாதிரி இருங்க. என்ன 24 பண்ணிக்கலாண்டி, பண்ணலாம். உங்கள் அப்பா சம்மந்தம்லாம் எனக்கு தேவையில்லை, அவாள் இவாள்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பான், நான் தூக்கிட்டு போயிடுவேன். எனக்கு இந்த அம்மா அச்சனோட பர்மிஷனோட கல்யாணம் கழிக்கணும். சரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஆண்டனி பக்கத்தில் ஒரு நாய் வருது. ச்சே குடிபோத நாயே, நைட்டு உனக்கு ஒரு குவார்ட்டர் ஊற்றி விட்டேன், அதோட இங்கே வந்துட்டியா? ஏச்சி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயோடு அப்படியே போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சவுண்டு தான். எந்த மோலே, இவாளுடன் உனக்கு என்ன பேச்சு? பார்த்தா உங்கள் அப்பா செம்ம கோவமாக அப்படியே வந்து கத்திட்டு இருக்காரு. நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே நெருக்கமாக நிற்கிறத பார்த்துட்டாரு. உங்களுக்கு அவ்வளோதான் அல்ல. ஓ வந்துட்டானா சிவபூஜையில் கரடி போந்த மாதிரி? இவாளோட பேசுகிறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறேன்னு வரியா? அப்போ உங்கள் அம்மா அப்படி பின்னாடி வந்துட்டு அப்படியே ஷாக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக தெரியும் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னிடத்துல போய் பறிஞ்சிட்டு இங்கே இவனுடன் சம்சாரிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து தரன்னு கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. அச்சா நான் சொல்கிறது கேளுங்க அச்சா. வாயை மூடு, வா, இவாள் இடத்துல உன்னை நெருங்க கூட விடக்கூடாது, இவாளெல்லாம் பாவம். அப்போ ஜங்குக்கும் நான் அவாளெல்லாம் பாவம் அவாளெல்லாம் பாவம்னு
சொருகிருவேன், புரியுதா? மூட்டும் பிள்ளைய கூப்பிட்டு போகிறேன்னா போ, சும்மா அவாள் பாவம் இவாள் பாவம்னு என்ன ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்த, அவ்வளோதான். அப்போ இந்த சவுண்ட் கேட்டுட்டு அப்படியே நாயை துரத்திட்டு போன ஆண்டனி வர்றான். மச்சான் என்ன மச்சாச்சு? மாமே என்னாச்சு மாமே? நீ எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை தானே காவலுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கேன். மாமே ஒரு நாய் இம்சை கொடுத்துச்சு மாமே, அதான் மாமே. என்னாச்சு மாமே? எதுக்கு அவங்க அப்பங்காரை அப்படியே கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக் சொல்கிறான், அப்போ நீங்கள் அவ்வளோதான், இனி 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 அவனை பார்க்க முடியாது. அவனை பார்க்காம எப்படி இருக்கும்? எப்படி இருப்பேன் நான்? டெய்லியும் அவனை பார்க்கணும். பரவாயில்ல, குடிச்சிட்டு விழுவான்ல, அப்போ பார்த்துக்கிறேன். அப்போ எப்படியே 2 days ஆகுது. ஸோ ஜங்குக்கும் உங்களை எப்படியாச்சும் பார்த்துலான்னு சொல்லிட்டு அப்படி குடிச்சிட்டு உங்கள் வீட்டு சைடு ரகலை பண்ணுறது அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களை ரூமில் போட்டு அடைச்சிட்டு சாப்பாடு மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ வெளியவே விட மாட்டுறாங்க அந்த ரூமை விட்டு. ஸோ ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே தான். ஸோ அந்த ரூம்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கை ஒரு 2 நாளாக போகுது. அப்போ 3rd day அப்படியே உங்கள் அம்மா கதவை திறந்து விடுறாங்க. அப்போ உங்கள் அப்பா இதோ இதை கட்டிட்டு வர சொல்லி இவாளை, உன் பிள்ளையாண்டால கட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியை மட்டும் தூக்கி போட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கட்டுறீங்க, எடுத்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நகையெல்லாம் உங்கள் அம்மா போட்டு விட்டுட்டு செம்மையாக உங்களை அலங்காரம் பண்ணி விடுறாங்க. ஸோ அப்புறமா அப்படியே வெளில கூட்டிகிட்டு கீழே கூட்டிகிட்டு வர்றாங்க. பார்த்தா அங்கே உங்களை பொண்ணு பார்க்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. உங்களுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அச்சா அச்சா என்ன இது? அம்மா நீ அதுவும் பாரு அச்சா இடத்துல அமைதியாவா, அந்த அச்சனோட முடிவு இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. உங்களுக்கு அப்படியே செம்மையாக அழுக வர மாதிரி இருக்குது. விளையாண்டால வணக்கம் வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே நமஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு எதார்த்தமாக சரி இன்னைக்காச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியோடு அப்படியே அவங்க வீட்டு சைடு வர்றான். பார்த்தா உங்கள் வீட்டுக்கு வழியில் ஃபுல்லாக ஸ்லிப்பராக கிடக்கு. ஆண்டனி என்ன யாழோட வீட்டு முன்னாடி ஃபுல்லாக ஸ்லிப்பராக கிடக்கு? நான் மாமா பஜனை கூப்பிட்டானா? எத்தனை மாமிங்க போச்சுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சும்மா ஜாலியாக எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஆண்டனியும் பார்க்குறான், ஐயோ பிள்ளையாண்டால நல்லா தான் வளர்த்துருக்காள் இந்த மாமா, ஆனால் எதுக்கு இன்றைக்கி பஜனை எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியும் பார்க்குறான். ஸோ அப்போ தான் லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது 2 பேருக்கும். ஆண்டனி ஒரு வேளை யாளுக்கு அவனையாச்சும் பிடிச்சி கட்டி வைக்கிறதுக்காண்டி கூப்பிட்டு வந்துருக்கானா என்ன? மாமே எனக்கும் அப்படி தான் மாமே தெரியுது, வா மாமே இல்லை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூட்டி இருக்கும் கதவை. ஸோ ஜங்குக்கோட இந்த செயல்லாம் அவருக்கு தெரிஞ்சு அப்படியே கதவை பூட்டி வச்சுருப்பாரு. ஆனால் ஜங்குக் செம்மையாக தட்டிகிட்டே இருக்கான், யோ துறையா. அப்போ உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் நல்லா கேட்குது. உங்களுக்கு அப்போ தான் ஹாப்பியாக ஆகுது. ஜங்குக் வந்துட்டான், என்னை கூட்டிகிட்டு போயிடுவான், இப்படியாச்சும் அவனை பேச வைக்கணும். யோ துறையா, அவளெல்லாம் அவள் கூட என்ன பேசிகிட்டு இருக்க துறை? அப்போ யாருமே எதையுமே கண்டுக்காமல் அப்படியே எல்லாமே ஆக வேண்டியதெல்லாம் அப்படியே தட்டெல்லாம் மாற்ற போகிறாங்க. அப்போ ஜங்குக் ரொம்ப நேரமாக தட்டிகிட்டே இருக்கான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அப்படியே கதை ஒரு எட்டி ஒரு ஒது தான் விடுறான். அதை அப்படியே தூக்கிட்டு போய் விழுது அந்த சைடு. யோ நோயா பட்டுருக்க? மாமே நினச்சா மாதிரியே உன் ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க மாமே. ஏய் அடி ஐயரா தலகி, உன்னை தாண்டி அழகி, உன்னை தான் நான் இவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு விகுணம் நடத்த போறியா, பஜனை பாட போறியா? என் கூட வாடி. ஜங்குக் ஜங்குக் அமைதி ஆகிட்டு ஒரு 5 minutes ப்ளீஸ். ஏன் 5 minutesக்கு அப்புறம் உங்கள் அப்பா அப்படியே அவர் கூட தட்டு மாற்றுவார், அவளும் இவாளும் சேர்ந்து உனக்கு கல்யாணம் கழிச்சுவா? ஆடி. அப்போது உங்களோட அப்பா முன்னாடி இவாளெல்லாம் எதுக்கு ஆற்றுக்குள்ளே விட்டேல்? யார் உனக்கு யார் பெர்மிஷன் தந்தது எங்கள் ஆற்றுக்குள்ளே வர்றதுக்கு? ஆற்றுக்குள்ளே மீன் வரும், இப்போ சிங்கம் வந்துருக்கு, புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் கண்டுக்காமல் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். உங்கள் அப்பாவும் இவாளெல்லாம் திருத்த முடியாது, ஃபயன் உள்ளே போ. அப்போ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அச்சா அச்சா கோவப்படாதீங்க, ஒரு நிமிஷம் ஜங்குக்கா ப்ளீஸ் அச்சன் இடத்துல பாரு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு அச்சன் இடத்துல பாரு. ஓ இதோ பாறையிறேன்டி, இதோ பாறையிறேன். யோ மாமே உன்னதாண்டா, உன்னதான் மரியாதைலாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு உன் பொண்ணை பிடிச்சிருக்கு, ஐயரா தழகி என்னோட அழகி ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடு. கேட்டேன்டி போதுமா? இது தானே இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தேன்,
இந்த அச்சன் இடத்துல வந்து கேளு, இந்த அச்சன் இடத்துல வந்து பாருன்னு சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கும் இப்போ தான் லைட்டாக ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுது. அச்சா அச்சா எனக்கும் இவரை இஷ்டப்பட்டான்னு, எனக்கு இவரோட கல்யாணம் கழிச்சு போய் அச்சா ப்ளீஸ் அச்சா. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு எந்த மூளை எந்த பறையுந்தது அந்த அச்சன் இடத்துல இவாள் கூட உனக்கு கல்யாணம் கழிச்சோவா, ஆகாத காரியத்தெல்லாம் பறையாத மூளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளையாண்டால எப்படி வளர்த்துருக்கா பத்தியா, வளர்த்துருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை திட்டிகிட்டு இருக்காரு. நான் மாமி உங்கள் கணவர் எப்படி சொல்லுவார்? ஐயோ வந்துச்சுடி, சரி விடு விடு. அவர் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது. நான் கூட செம்ம டென்ஷனில் இருந்தேன். என் அம்மா ரதி எங்கள் அம்மா வீட்டை உங்களை எப்படி கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இவர் மேலே செம்ம டென்ஷனாக இருந்தேன். அப்போ அந்த சைடு ஆண்டனி, ஆமாம் மேமே எனக்கும் செம்மையாக டென்ஷன் ஆச்சே. ஆனால் நீ என்ன பண்ணிட்டுறீங்க? மாமியாக கல்யாணம் பண்ணிட்ட, சரி விடு. கல்யாணம் பண்ணனால்தான் என் ஐயராத்த அழகி எனக்கு கிடச்சிரியா, அழகாக ரதியாட்டும். இப்பானையா சொல்கிற? சரி, உன் மேலே எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற இந்த கோவம்லாம் இல்லை போயிடுச்சு. இப்போ உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் கழிச்சு தருவியோ மாட்டியோ? எந்த எந்த பிள்ளையாண்டால உன்னிடத்துல கையில் சேர்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு நான் என்னோட உயிரை மாச்சிக்குவேன். ஓ நான் மச்சான்ட்டு நீ சொல்கிறான், நமக்கு வேற புரிய மாட்டேங்குது. லோக்கல் பாஷை தான் நமக்கு. மாமே உயிரை மாச்சிக்கிறேன்னா செத்து போயிடுவேன், என் பொண்ணை உங்கள் கையில் கொடுக்குறதுக்குன்னு சொல்கிறான் மாமே. ஓ அவள் செத்துரு. உங்கள் அப்பனை என்ன சொல்லுவேன்? அச்சன் அவனை சாக சொல்கிறி, ஆபை கல்யாணம் பண்ணிக்கலாம். சங்குக்கா ஒரு நிமிஷம் இரு. நாடி ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் இருன்னு அச்சன் பேச கேட்டுக்கிட்டலாம். நான் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பேன்டி. நீ இவ்வளோ நாள் கேளுன்னு வந்து சொன்னேன், ஆனால் நான் கேட்கல. தோ இப்போ கேட்டேன்டி, போதுமா? இதுக்கு மேலே உங்கள் அச்சனோட பெர்மிஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, நீயும் வரலன்னு வச்சுக்கோ, மயிராச்சுன்னு போயிட்டே இருப்பேன்டி, புரியுதா? ஜாங்குக்கு ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. அச்சன் இடத்துல நான் சம்சாரிக்கும், நான் பறையும், நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அச்சா எனக்கு ஜாங்குக்கும் இஷ்டப்பட்டோம், எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் கழிச்சவே அச்சா, நான் கெஞ்சி கேட்குறேன் அச்சா. இவாளுடன் உனக்கு கல்யாணம் கழிக்கிறதா? எத்தனை நாளாயிட்டு இது நடந்து கொண்டு இருக்குது? அச்சா ப்ளீஸ் அச்சா ப்ளீஸ், நான் அவரை இஷ்டப்பட்டோம். வெளியில் போ அச்சா, வெளியில் போ, அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அப்படி கத்துறாரு. அச்சா அச்சா எந்த செய்யுந்ததுண்ணா? அச்சா ப்ளீஸ் அச்சா, ஆற்ற விட்டு வெளியே போ. உன் பிள்ளையாண்டால வெளியே போ சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மாவை கத்துறாரு. உங்கள் அம்மாவும் அம்மாலே வெளியில் போ அப்படின்னு உங்கள் அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது தான் பொண்ணை வெளியில் போக சொல்கிறது. அம்மா எந்த பறை இருந்தது? நான் இந்த ஆற்ற விட்டு நான் எங்கே போகும்? அதெல்லாம் உன் பிள்ளையாண்டால் அவரை இஷ்டப்படுறதுக்கு முன்னாடி, இவனை இஷ்டப்படுறதுக்கு முன்னாடி, இவாள் கூட போகணுன்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் சொட்ட, நான் உன் பிள்ளைய வெளியே போக சொல்கிறேன், என்னால் ராஜா மாதிரியும் உன் பிள்ளைய வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? என் ரத்திடா அவளை ராணி மாதிரி பார்த்துக்க முடியலனாலும் என்னோட ராணியாக பார்த்துக்குவேன். அப்போது அந்த சைடு வந்து ஆண்டனி, மாமே சொல்லு மாமே, இவன் மூஞ்சியில் பூரா விட்டுறவா அப்படின்னு குட்டியாக ஒரு நைஃப், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு அண்ட் குட்டி குட்டி ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நைஃபை எடுத்துகிட்டு அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பூரா விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்குது ஜங்குக்கு. இப்போ வர்றியா? நான் கிளம்பட்டா? ஜங்குக்கு ஒரு நிமிஷம் இரு, இந்த அச்சன் இடத்துல நான் பேசுகிறேன், ஒரு நிமிஷம். உனக்கு நான் 1 நிமிஷம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ளே வந்து அச்சன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கலைன்னா நான் போயிட்டே இருப்பேன், என்னோட அச்சன் இடத்துல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கையை விட்டுடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அச்சா அச்சா ப்ளீஸ் அச்சா, எனக்கு வேறு இஷ்டப்பட்டோம், உங்கள் 2 பேரோட சம்மதத்தோடையும் கல்யாணம் கழிக்க ஆசைப்படுறேன், ப்ளீஸ் அச்சா. அப்போ உங்கள் அப்பா எவ்வளோதான் பேசினாலும் அப்படியே ஒத்துக்கவே மாட்டுறாரு. அட்லாஸ்ட் ஜங்குக் 10 9 ஜங்குக் ப்ளீஸ் 8 7 ப்ளீஸ் ஜங்குக் 6 5 4 ஜங்குக்
3 2 1 ஆளதாண்டி நான் போகிறேன். அப்போ நீங்களும் அப்படி ஜங்கு கைப்பிடிச்சு நான் வரேன் உன்னிடத்துலேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே திரும்பி உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்களை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்காரு. அப்போ ஜங்குக்கும் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறான் வெளியில். அடையே ஐயரா தலகி அண்ணா பார்த்தல உன் ஆற்றுலேருந்து மீனை எப்படி கூப்பிட்டுன்ட்டேன்னு நீ தாண்டி மீன். ஜங்குக்கா உனக்கு இதெல்லாம் விளையாட்டு தெரியுதுல. இந்த அச்சனும் இந்த அம்மையும் எனக்கு எனக்கு அவ்வளோ முக்கியம். ஆனால் இந்த அச்சனையும் இந்த அம்மையும் பார்க்காம நான் எவ்வளோ நாளாகிட்டு இருக்கும். ஏய் என்ன உன் வீடு அப்படியே 8 தூரம், என்னோட்ட அப்படியே 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 2 சந்து தான். எங்கள் வீடு அந்த இருக்குது, உன் வீடு இந்த இருக்குது. ஆசைப்பட்டா சொல்லு, டெய்லி இந்த அம்மையவும் இந்த அச்சனையும் வந்து காட்டிகிட்டு போகிறேன். அப்போ ஜங்குக்கும் அப்படியே உங்களை பைக்கில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஆண்டனி மாமே நான் டீல் ஆகிட்டு போறிய மாமே, உன்னைங்களாம் அது நல்லா இருக்கா மாமே. ஏய் உன்னை யார் அந்த நாய் கூட விளையாட சொன்னது? நாய் கூட விளையாண்டனால தானே இப்போ நாய் மாதிரி ரோட்டில் நீங்கிற நடந்தேவா அப்படின்னு உங்களை மட்டும் அப்படியே பைக்கில் ஏற்றிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக ஜங்கு கூட தோலில் கை வச்சுக்கிறீங்க. அடி ஐயரா தலைவி ஏண்டி சோகமாக இருக்க? ஐயோ ஜங்குக்கா எனக்கு இவட நான் எந்த உங்கள் இடத்துல பறையும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு உண்டு. ஏய் நடி கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஜங்கு கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடான். பார்த்தா ஜங்கு கூட அம்மா அப்படியே உள்ளே இருக்காங்க. ஏய் கூப்பிடுறி, உங்கள் அத்தையை கூப்பிடு. எப்படி கூப்பிடுவ? மாமி நான் வயன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜங்கு கூட அம்மாவும் செம்ம ஹாப்பியாக ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. எவ்வளோ நாளாயிட்டு இவளை கண்டு. இவாளெல்லாம் அவள் அப்பா அம்மா விடவே மாட்டாள். எப்படிடா எப்படி கூட்டிகிட்டு வந்த? அவங்க வீட்டிலேருந்து வெளில போக சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேட்டேன், முடியாதுன்ட்டா, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு. ஜங்கு என்ன சொல்கிற? டென்ஷன் ஆகாதம்மா, கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமேல் நம்ம தான் அவளுக்கு எல்லாமாவும் இருக்கணும், புரியுதா? அப்போ அவங்க அம்மா உள்ளே போயிட்டு அப்படியே ஆரத்திலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஆரத்தி எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் லைட்டாக ஜங்கு கூட அம்மா இருக்கனால ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்காக இருக்குது. அப்போ ஜங்குக்கும் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா ஃபுல்லாகவே உங்களோட பிக்சர்ஸ் தான். சவரை ஃபுல்லாக அப்படியே வால்பேப்பர் மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு இடம் விடாமல் அப்படியே உங்களோட பிக்சர்ஸ் மட்டும் தான் ஒட்டி வச்சுருக்கான். அப்படியே ஐயரா தலைவி நான் பார்த்து விடுறீங்க. ஆமாம், காலைல எழுந்திரிச்சதும் மூஞ்சிரு தான் முடிப்பேன், ஆளை பிடிக்குண்டி. இதோ இந்த பிக்சர் இருக்குது பார்த்தியா, அப்படியே உதடப்பாரு இல்லை கோப்பலை மாதிரி வந்து போயிட்டு எண்ணி முத்தம் கொடுப்பேன்டி. எந்த எந்த செஞ்சுச்சாங்கக்கா? ஏய் உனக்கு அடித்தேன், இதோ ஃபோட்டோவுக்கு தானே அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணிவிட்டு அவன் பெட்டில் உட்காந்துட்டு உங்களை இழுத்து அவனோட மடியில் உட்கார வைக்கிறான். அப்போ அவங்கள கட்டி பிடிச்சிட்டு, இங்கே பாரு வேலைக்கெலாம் போகல, ஒன்றும் போல தான், ஆனால் போவேன், என்ன கண்டிப்பாக போவேண்டி. உன்னை யார் முன்னாலையும் தலை குனிகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க அச்சன் அம்மை அவங்க இல்லாத குறையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன், புரியுதா? இருந்தாலும் இந்த அச்சன் அம்மையும் என்னை நினச்சி கஷ்டப்படும். நான் என்ன செய்தது? நான் ஒரு நல்ல மகள் அல்ல இந்த அச்சனுக்கும் இந்த அம்மைக்கும். ஏய் அந்த அச்சனுக்கும் அந்த அம்மைக்கும் ஒரு நல்ல பொண்ணு தான், புரியுதா? அப்புறம் ஜங்குக்கா எனக்காக ஒன்று பண்ணுறியா? பண்ண முடியாதுடி, மாமான்னு கேட்டு சொல்லு, உனக்காக பண்ணுறேன் எது வேணாலும். மாமா எனக்காக ஒன்று பண்ணுறியா? கோவத்தை பாரு, சரி சொல்லு என்ன பண்ணும்? எனக்காக குடிக்கிறத மட்டும் வெட்டுறியா? நேடி ப்ளீஸ் எனக்காக நீ குடிக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு என்னை ராணி மாதிரி பார்த்துக்குவேன்னு சொன்னல. இல்லையடி, நான் ராணி மாதிரி பார்த்துக்க முடியாட்டாலும் என்னோட ராணியாக பார்த்துக்குவேன்னு சொன்னேன். அதுதான் உன்னோட ராணியாக பார்த்துக்குவேன்னு சொன்னல. ஆமாடி சொன்னேன். அப்போ என்ன அது மாதிரி பார்த்துக்கும். அதுக்கு நீ ஃபஸ்ட்டு குடிக்கிறத விட்டுரு. சரி குடிக்கிறத விட்டுறேன். என் மேலே சத்தியம் செய். நேடி விட்டுறேன்னா விட்டுறேன், உன் மேலாம் ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ இப்படியே ஒரு 2-3 days ஆகுது. 2 பேருமே அப்படியே ஹாப்பியாக நீங்கள் ஜங்கு கூட அம்மா கூட போய் படுத்துக்கிறது. அண்ட் ஜங்குக்கும் 2 days இந்த ட்ரிங்க்ஸுமே அப்படியே பண்ணாமல் இருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் உங்கள் மேரேஜ் பற்றி ஜங்கு கூட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேடா, அப்படியே என்ன ஆகும், மேரேஜ் ஆகி அப்படி ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இப்படி தான் இந்த ஒன் ஷாட்டும் முடியும். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை தான். ஸோ டிஸ்க்ளைமர் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்த கலவரத்தையும் கொண்டு வந்து கொட்டிடாதீங்கடா, ஓகேவா? ஓகேடா, இந்த மாதிரி ஒன் ஷாட்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம இந்த ஜானர்லேயும் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸ்பெஷல் பார்ட் வேணும்னாலும் சொல்லுங்கடா, கண்டிப்பாக போடுறேன். பிகாஸ் எனக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானும் நல்லாவே என்ஜாய் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு. ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.